தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் மீண்டுமாய் இந்த வாரத்தில் வாருங்கள் ஜெபிக்கலாம் என்ற நிகழ்ச்சி வழியாய் நாம் ஆண்டவரோடு அவரை நோக்கி பார்த்து நாம் உறவாடப் போகிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் வைத்து அவர் பேசப்போகிறதை நாம் கேட்கப் போகிறோம். அவரை பாடி துதிக்கப் போகிறோம். அப்படியாய் பிரியமானவர்களை, கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தும் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காய், இந்த நேரத்திற்காய் உம்மை நன்றியோடு கூட போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, வீணையும் மண்ணையும் படைத்தவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். உயிரோடு எழுந்து மீண்டுமாய் வரப்போகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்த ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். ஆண்டவர், உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுடைய துதி ஆராதனையில் ஆண்டவரே, உம்முடைய இறை பிரசன்னம் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். இந்த வேட்காட் டிவி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய இறை ஆவி ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உள்ளத்தின் வாஞ்சைகள் மீது ஆண்டவரே, உம்முடைய இறை பிரசன்னம் கடந்து வரட்டும். சுவாமி, நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை, இந்த வேட்காட் டிவி வழியாய் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் அனைவருமாய் கூட ஒரு மனதோடு கூட அந்த உன்னத இறைவனை நோக்கி பார்த்து உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் தேவா என்று நாம் பாடுவோமா? கரங்களை தட்டி பாடி அவரை தாமே போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். இலவசமாய் கிருபையினால் நீதிமானாக்கி விட்டீர். ஐயா, நீதிமானாக்கி விட்டீர். ஐயா, நீதிமானாக்கி விட்டீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். ஆவியினால் வார்த்தையினால் மறுபடி பிறக்க செய்தீர். என்னை மறுபடி பிறக்க செய்தீர். என்னை மறுபடி பிறக்க செய்தீர். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். இரத்தத்தால் தெளிக்கப்பட்டோம், ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா, ஒப்புரவாக்கப்பட்டோம். ஐயா, ஒப்புரவாக்கப்பட்டோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா.
உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசமடைகின்றோம். உம்மை நோக்கி பார்க்கின்றோம், பிரகாசமடைகின்றோம். ஐயா பிரகாசமடைகின்றோம், ஐயா பிரகாசமடைகின்றோம். வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை அன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. உம்மை அன்றி யாரிடம் செல்வோம், ஜீவனுள்ள வார்த்தை நீரே. ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே, ஐயா ஜீவனுள்ள வார்த்தை நீரே. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம் தேவா. அப்படியே கண்களை மூடி அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, இலவசமாய் கிருபையினால் நம்மை நிரப்பி நீதிமானாய் நம்மை மாற்றி அந்த கடவுளை நோக்கி பார்த்து நாம் போற்றி புகழ்வோமா? இயேசுவே என்று கூப்பிடுவோமா? உன்னதமானவரே என்று கூப்பிடுவோமா? ஆவியினாலும் வார்த்தையினாலும் நம்மை மறுபடி பிறக்க செய்து அவருக்கு முன்பாய் நம்மை பரிசுத்தப்படுத்தின அந்த கடவுளை நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தினால் அவரை போற்றி புகழ்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவாதி தேவனே, உன்னதத்தில் வீற்றிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தர் பரிசுத்தரே ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் இந்த நிகழ்ச்சி வழியாய் கூட கரங்களை உயர்த்தி அப்பா என்று கூப்பிடுவோம். உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக நாமத்தை, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னத நாமத்தை, உயர்ந்த நாமத்தை, விடுதலை நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த நேரத்தை கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்பா, நீர் அழைத்திருக்கிறீர், நன்றி. எங்களை மறுபடியுமாய் ஆண்டவரே பிறக்க செய்திருக்கிறீர். ஆவினால் நிரப்பி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க அழைத்திருக்கிறீர். நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய இரத்தத்தை ஆண்டவரே எங்கள் மேல் தெளித்த ஆண்டவரே, எங்கள் பாவத்திலிருந்து எங்களை விடுதலைப்படுத்தியிருக்கிறீர். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம். துணையாளரே, மணவாளரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, வல்லவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்லவரே என்று சொல்லுவோமா? இயேசுவே நல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இயேசு என்ற நாமத்தை, உன்னத நாமத்தை ஆண்டவரே, பரிசுத்த நாமத்தை போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் இருக்கிற பாவ நிலையில் ஆண்டவரே நீர் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குற்றங்களை மன்னிப்பவரே, எங்கள் பாவங்களை பாராதிருப்பவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி என்று சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, புகழ்ச்சிக்குரியவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். பிதாவின் வலப்புறத்தில் எங்களுக்காய் பரிந்து பேசி கொண்டிருப்பவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்களை நிரப்பும் என்று கேட்போமா? இந்த ஜெப வேளையில் நம்மிடத்தில் இருக்கிற சோர்வீனங்கள் நீங்க, பலவீனங்கள் நீங்க, ஜெப தடைகள் நீங்க, ஜெபிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா நிலைகளும் மாறும்படி காய்கூட ஆண்டவரே எங்களுக்குள்ளே நீர் வந்து வாசம் செய்யும். உம்முடைய ஆவினால் எங்களை நிரப்பும் என்று கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
கரங்களை உயர்த்தி அப்பா விண்ணக ஆவியானவரே இறங்கும்படி காய்ச்செபிக்கிறோம். மேல் வீட்டு அறையில் இறங்கின தேவ ஆவியானவர் தாமே இந்த வேளையில் எங்களை நிரப்புமையா. எங்களுடைய ஜெப தடைகள் விலகட்டும், எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் வெளியேறட்டும், எங்களுடைய சோர்வீனங்கள் வெளியேறட்டும், ஜெப தடைகள் எல்லாம் மாறட்டும். ஓ ரபா ரபா ஷாரா இறங்கட்டும் ஆண்டவரை. இயேசுவே எங்களுக்குள்ளாய் வந்து வாசம் செய்யும் ஆவியானவர் எங்களை நிரப்பும்படி காய்ச்செபிக்கிறோம் என்று அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கரங்களை உயர்த்துவோமா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரை, எதற்காக ஜெபிக்கணும் ஆவியானவரே எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கூப்பிடுவோம்மா. அப்பா தகப்பனே வேத வசனங்களை புரிந்து கொண்ட ஆண்டவரை, அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் விளக்கங்களோடு அறிந்து கொள்கிற அந்த வெளிச்சத்தின் ஆவியானவர் எங்கள் மேல் அசைவாட வேண்டுமான். எங்களின் நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட வேண்டுமாய் அதற்கான ஆவியானவர் கடந்து வரும்படி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நுகங்களை முறிக்கிற ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கட்டுக்களை அவிழ்க்கிற ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே எங்களுக்கு எதிராக எழுகிற தீமைகள் எல்லாம் முறியடிக்கிற தேவ வல்லமையை இப்பொழுது கடந்து வரும்படி ஜெபிக்கிறோம். அந்தகார ஆவிகளை நிர்மூலமாக்குகிற வல்லமையுள்ள ஆவி இறங்கட்டும் ஆண்டவர். சுட்டெரிப்பின் ஆவியானவர் இறங்குவீராக. அப்பா நிரப்பும் ஆண்டவர், எங்களையே ஆளுகை செய்க ஆண்டவர். உம்முடைய அக்கினி ஆண்டவரை இறங்கட்டும் சுவாமி, உம்முடைய சுட்டெரிப்பு இறங்கட்டும் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேத வார்த்தைகளை அறிந்து கொள்கிற வெளிச்சத்தின் ஆவியானவர் கடந்து வருவீராக. அப்பா அந்த வார்த்தைகளை அனுப்பி எங்களை சுகப்படுத்துகிற ஆவியானவர் கடந்து வருவீராக. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களோடு கடந்து வருகிறவரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்திற்காய் நன்றி, உம்முடைய ஆற்றலுக்காய் நன்றி ஆண்டவரை. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரை. நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. அப்பா நீங்கள் போதும் என்று நான் சொல்லுவோமா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரை. எத்தனை இன்பமான உம் சமூகத்துக்கு முன்பாக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரை. அதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரை, நன்றி ஆண்டவரை. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுவோமா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் மேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பெலன் தருகிறீர்,
புது எண்ணெய் பொழிகிறீர், புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், கனிதரும் மரங்களாய் செழிதோங்க செய்கிறீர், கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்படியாய் கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிறார். நமக்குள்ளாயிருக்கிற எல்லா காரியங்களையும் அவர் கண்ணோக்குகிறவராயிருக்கிறார். காண்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படியாய்க்கூட ஆண்டவரே நீர் பேசும் என்று கேட்போமா? இந்த இறை வார்த்தைகள் கடந்து வரும்பொழுது நமக்குள்ளாயிருக்கிற தேவைகள், குறைவுகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், பலவீனங்கள், துக்கங்கள் அனைத்தையும் அந்த வார்த்தைகள், இறை வார்த்தைகள், உயிருள்ள வார்த்தைகள், சுகப்படுத்துகிற வார்த்தைகள் கடந்து வந்து எல்லாவற்றையும் மாற்ற வல்லமுள்ளதாக இருக்கிறது. அப்படி ஆய்கூட ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் இன்று கூட பார்க்க போகிற இறைவார்த்தை திருப்பாடல்கள் 33, இறைவார்த்தை 13. அந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். வானி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. ஆம் பிரியமானவர்களே, வானி நின்று ஆண்டவர் பார்க்கின்றாராம். ஏன் வானத்தில் மட்டும்தான் ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு சொன்னால் இல்லை, தாம் வீட்டிற்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை என்ன பண்ணுறாராம்? கூர்ந்து நோக்குறாராம். பார்க்குறாருன்னு சாதாரணமான வார்த்தைங்க மட்டும் இல்லை. முதல் 13வது வசனத்தில் இருக்குது, வானி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார், மானிடர் அனைவரையும் என்ன பண்ணுறாராம்? பார்த்துட்டு காண்கின்றார். தாம் வீற்றிருக்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குறாராம். சும்மா பார்க்குறாருன்ற வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையில் அந்த இடத்த நிரப்ப முடிக்கல. அங்கே என்ன அடுத்த வார்த்தைகள் என்ன சொல்லுது? கூர்ந்து நோக்குறாரு அப்படின்னு. கூர்ந்து நோக்குகிறார்னு வார்த்தைகள் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? புலம்புறோம். ஆண்டவர் பார்க்குறாரா? ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் செயல்படுறாரா? என்னை கண்ணோக்குறாரா? என் வேதனை அவருக்கு தெரியுதா? என் கண்ணீர் அவர் அறிந்திருக்கிறாரா? என் துக்கம் அவருக்கு முன்பாக இருக்குதா? இதையெல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் புலம்புறோம். நம்முடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள் மத்தியில் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை பார்த்து நாம் கேட்குறோம். இப்படி நடக்குதே, இப்படி இருக்குதே, என் சூழ்நிலை இப்படி இருக்குதே, என்னுடைய குறைவுகள் இன்னும் நிறைவாகலையே, என் தேவைகள், என் உள்ளத்து வாஞ்சைகளெல்லாம் இப்படி இருக்குதே, என் கண்ணீர், என் பாரங்கள் இப்படி இருக்குதே. ஆண்டவர் பார்க்குறாரா? ஆனால் இங்கே வார்த்தைகள் சொல்லுது, கூர்ந்து நோக்குறாரு, கூர்ந்து நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. எல்லாமே அவருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்குது. இருட்டானது ஒன்றுமே இல்லை. அவர் பார்க்க முடியாத காரியம் நமக்குள்ள எதுவுமே இல்லை அப்படின்னு. அதுதான் ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த மக்கள் எகிப்தில் படுற துன்பத்தின் போது அப்படி தான் அவங்களாம் புலம்புனாங்களாம்.
அப்போ அந்த விடுதலை பயணம் 3:7 அதே வார்த்தைகள் சொல்லுது, என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். எப்படிப்பா கண்டாரா? கண்களால் கண்டேன். அந்த கண்கள் நம்முடைய கண்கள் போன்றதா? அந்த ஆண்டவருடைய கண்கள் ஒளிமிக்கது. இந்த உலகத்தை ஃபுல்லாக என்ன பண்ணுறாராம் அவர்? உலகம் முழுவதையும் உற்று நோக்கிறன்றாரு. அப்பேற்பட்ட கண்கள். ஒரு பார்வை பார்த்தா போதும், அந்த கண்களால் ஒரு பார்வை பார்த்தா போதும், எல்லாம் சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். பேதுரு மறுதளிக்கிறாரு அந்த இரவில் இயேசு பாடுபடும் பொழுது. அந்த அங்கே பிடிச்சி அவரை வச்சிருக்கும் பொழுது, மறுதளிக்கும் பொழுது இயேசு திருப்பி அவரை பல வார்த்தைகள் சொல்லி எதுவுமே கேள்வி கேட்கல. நீ என் கூட தானே இருந்த, இப்படி இருந்த, அப்படி இருந்த, நான் செய்த அற்புத அதிசயெல்லாம் பார்த்துன்னு இருந்தியே, என் வல்லமை உனக்கு தெரியுமே, அப்படியெல்லாம் கேட்கல. ஒரே ஒரு பார்வை பார்த்தாருன்னு வேதத்தில் பார்க்குறோம். அந்த பார்வையில் என்ன பண்ணுவார்? பேதுரு மனநொந்து அழுதார். தன்னுடைய அறிவீனத்தை, தன்னுடைய பயத்தை, தன்னுடைய இயலாமையை நினச்சி என்ன பண்ணாராம்? பேதுரு மனநொந்து ஓடி போய் அழுவார். ஆம் பிரியமான்களை, அப்பேற்பட்ட கண்களை உடையவர், ஒளிமயமான கண்களை உடையவர். அந்த கண்களுக்கு அநேக சக்திகள் உண்டு. அவர் பார்வைக்கு, அவர் பார்த்தா போதும். அந்த இரக்க கண்கள், நம்ம ஜெபிக்கிற நேரத்தில் கூட சொல்லியிருக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய இரக்க கண்கள் எங்களை நோக்கி திரும்பட்டும் ஆண்டவரை, உம்முடைய இரக்க கண்கள் திரும்பட்டும் ஆண்டவரை. அந்த கண்களால் தான் உற்று பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் பார்க்குறாருன்னு சொல்கிறீங்களே, ஏன் பின்ன இப்படி நடக்குது? ஏன் இது உணவு சரியாக மாட்டேன்து? அவர் எல்லாத்தையும் காண்கிறாரு. ஆமாம், அந்த எகிப்து மக்கள் இப்போ அநேக பாடுகள் படுறாங்க. அந்த இடத்துல அநேக சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க. அப்போல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள விடுவிக்கிறார். 10 வாதைகள் என்ன பண்ணுறாரு? அதிலிருந்தெல்லாம் விடுவிக்கிறாரு. அதெல்லாம் கொடுத்து அந்த மக்களை விடுவிக்கிறாரு. அவங்க உணவு கேட்குறாங்க, கறி கேட்குறாங்க, எல்லாத்தையும் கொடுத்து அந்த 40 வருடங்கள் என்ன பண்ணார்? அவங்கள வழி நடத்தி வந்தார். அதற்கு மேலே அவர்களை வழி நடத்துறதுக்கு மோசே என்ற மனிதனை கொடுக்குறாரு. ஆதரவற்ற நிலையில் அவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம் ஆண்டவரை, எங்களுக்குன்னு யாரும் இல்லை ஆண்டவரை, எங்களை விசாரிக்க எந்த உறவுகளும் இல்லை, எங்களுக்கு ஆண்டவரே சப்போர்ட் பண்ண எதுவும் இல்லை ஆண்டவரே, எங்கள் குறைவுகள் இப்படி இருக்குது, யார் எங்களுக்கு உதவுவா? நாம் அநேக நேரத்தில் கேட்குறோம்ல, அந்த மாதிரி தான் அந்த ஜனங்க அன்னைக்கு கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாராம்? மோசே என்ற மனிதனை அவங்களுக்கு உருவாக்குறாரு. அவர் அந்த மோசே வேலை வெட்டி இல்லாமல் திரிஞ்சுன்னு இருந்தவரா? ஆண்டவரே நான் பார்த்துக்கிறேன்னு வந்தவரா? இல்லை, அவர் ஒரு ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் நினச்சிருந்தா ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் மோசே. ஆனால் அந்த மக்களுக்காக, அந்த மக்களின் விடுதலைக்காக, அந்த மக்களுடைய துன்பத்தை எல்லாம் அகற்றுவதற்காக, ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுவதற்காக அவர் தன்னையே ஒடுக்கி கொண்டு என்ன பண்ணார்? மோசே வராரு. தன்னுடைய இன்பத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு, தன்னுடைய ராஜ்ய வாழ்க்கையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, ஆண்டவரை நோக்கி பார்த்து அந்த மக்களுக்காக என்ன பண்ணுறாரு? பரிந்து பேசுகிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த மோசேயை போல ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்குள்ளாய் அந்த விடுதலை கடந்து வரும், கண்டிப்பாக வரும். அதோடு நின்று போதான்னு பார்த்தா இல்லை. வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம், அநேக காரியங்களை பார்க்கலாம். அவருக்கு முன்பாக ஒன்றும் என்ன பண்ணுதான்? மறைவானது இல்லை. நீதிமொழிகள் 5:21 வார்த்தைகள் சொல்லுது, மனிதனின் வழிகளில் ஒன்றும் ஆண்டவர் கண்களுக்கு தப்புவதில்லை, அவர்களுடைய பாதைகள் எல்லாம் அவர் சீர்தூக்கி பார்க்குறார். அப்போ ஏன் இப்படி இருக்குது? ஏன் இது நடக்கலை? ஏன் இது மாறலை? அப்படின்னா நம்மளுடைய வழி எப்படி இருக்குது, நம்மளுடைய பாதை எப்படி இருக்குது, நம்மளுடைய செயல்கள் எப்படி இருக்குது, நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குது, அவரை நோக்கி பார்க்கிற அந்த கண்கள் எப்படி இருக்குது, காது எப்படி இருக்குது, அவர் வார்த்தைகளை கேட்கிற காதுகள் எப்படி இருக்குது, அவரை போற்றி புகழ்கிற அந்த நாவு, வாய், சொற்கள் எப்படி இருக்குது, அவரை ஆலயத்திற்கு ஓடுகிற அந்த கால்கள் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் என்ன பண்ணுறாராம்? சீர்தூக்கி பார்க்குறாராம். அதில் குறைகள் இருக்கும் பொழுது
அது அவருக்கு உகந்ததா இல்லாத பொழுது, அதில் நேர்மை நீதி இல்லாத பொழுது, அவர் வார்த்தைகளுக்கு அது அந்த உறுப்புகள் கீழ்ப்படியாத போது அவர் என்ன பண்ணுறார்? அதை சரி செய்வாராம். அதுதான் வார்த்தைகள் சொல்லுது. வழிகள் ஒன்றும் அவருக்கு முன்பா அவர் கண்களுக்கு தப்பாது. அந்த வழிகள் ஒன்றும் தப்பாது. அதெல்லாம் அந்த வழியிலெல்லாம் என்ன பண்ணுறாராம்? சீர்தூக்கி நான் பார்க்குறேன். சீர் இல்லையா? அது சரி இல்லையா? அந்த வழி சரி இல்லையா? கரடு முரடாக இருக்குதா? சமமாக இல்லையா? அதை என்ன பண்ணுறாராம்? தட்டி சரிப்படுத்துகிறேன் அப்படின்றாரு. ஆம்பிரியமானங்களே, தொடக்க நூலில் பார்க்கலாம். காயின் ஆபேலுடைய அந்த கொலை செய்ததை பார்க்கலாம். சகோதரர்கள் தான். ஏன் அந்த ஒரு ஆசீர்வாதமற்ற நிலை? ஏன் அந்த கைவிடப்பட்ட தண்டிக்கிற நிலை? காயின் ஆபேல் கொலை செய்தது சகோதரனையே. அந்த மன்னிக்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. அவன் கொடுத்த காணிக்க சரியாக இருந்தது, ஏற்றுக்கொண்டீங்களே. அந்த ஒரு பொறுத்து போகிற நிலை இல்லை, சகிக்கிற நிலை இல்லை, ஏற்றுக்கொள்கிற நிலை இல்லை, அந்த கூட பிறந்த அந்த ஒரு அன்பு இல்லை. அதனால் அந்த என்ன பண்ணுது? அந்த வெறுப்பு ஏற்படுது. கடவுள் அதை என்ன பண்ணுறாராம்? சீர்தூக்கி பார்த்து சரி பண்ணுறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஏசா யாக்கோபு அவர்களும் சகோதரர்கள் தான். கூட ஒரு தாய்கிட்ட பிறந்தவங்க தான். ஏமாற்றுகிற ஒரு நிலை. சகோதரனை ஏமாற்றி என்ன பண்ணுறாரு? தன் தாய் மாமங்கிட்ட போகிறாரு யாக்கோபு. இங்கேருந்து போய் அங்கே வாழ்ந்துடலான்ற ஒரு நிலையில் போகிறாரு. ஆனால் கஷ்டம் உழைக்கிறாரு தான். ஆனாலும் தாய் மாமனால் ஏமாற்றப்படுகிறார். ஒரு பொண்ணை காட்டி இன்னொரு பொண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து வைக்கிறார். 7 ஆண்டுகள் கஷ்டப்படுறாரு. திரும்பவும் 7 ஆண்டுகள் கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம்தான் அவருக்கு சேர வேண்டியதெல்லாம் கிடைக்குது. ஆண்டவர் அதை சீர்தூக்கி பார்த்து என்ன பண்ணுறாரு? சரிப்படுத்துறாரு. செய்த காரியத்துக்கு சரி கட்டுறாரு. நீ கடவுளுக்கு முன்பாக எப்படி இருக்கிற? அவருடைய கண்கள் நோக்கி பார்க்குத. நீ ஏமாத்திட்டு போனிய அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்காக நீ சகோதரனை ஏமாத்தினிய. அந்த காரியம் கடவுளுக்கு முன்பா சரியில்லாதது. அதுக்கப்புறம் மனநொந்து அழுது, ஆண்டவரே எங்களை மன்னியும் என்று நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவரே எங்களை சரிப்படுத்தும் என்று அவர் முன்பா நிற்கும் பொழுது, அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாராம்? மிகவும் நல்லவர், அதிசயமானவர்னு பார்க்குறோம் வேதத்தில். நம்ம அவரால் முடியாதது ஒன்றுமில்லைன்னு பார்க்குறோம். அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எந்த மாதிரியான காரியமாக இருந்தாலும் மாற்றுவார். இங்கே பார்த்தா அடுத்து யாக்கோபு ஏசாவை பார்க்க போகும் பொழுது பயந்த நிலையில் போகிறான். அண்ணன் திருப்பி நம்மளை கொலை செஞ்சிடுவானா? நம்ம பிள்ளைங்களெல்லாம் குழந்தைங்களோட சந்நிதியோடு போகிறான். ஆனால் அங்கே பார்த்தா அந்த நிலையே மாறுது. ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்காவிடில் உண்மை நான் விட மாட்டேன்னு கேட்குறான். இரவெல்லாம் ஜெபிச்சான்னு பார்க்குறோம். போராடி ஜெபிச்சான் யாக்கோபுன்னு பார்க்குறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான். அதான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கமடையாது. நீ எந்த நிலையில் இருந்தாலும், நம்முடைய நிலை அவரை விட்டு விலகி போயிருந்தாலும், ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது அவர் நம்மை கண்ணோக்குகிறவராயிருக்கிறார். கூர்ந்து பார்க்கிற கண்களால் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். அவர் அதிசயமானவர். அவர் மிகவும் பெரியவர். அவரால் கூடாததே ஒன்றுமில்லை. எல்லா சூழ்நிலையும் அவரால் மாற்ற முடியும். எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, யாக்கோபு கூப்பிட்டான், ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அடுத்து பார்த்தா யோசேப்பை பார்க்கலாம். அவனும் சகோதரர்களால் தான். அந்த ஒரே ரத்தம் தான், அந்த குடும்பம் தான், அந்த உறவுகள் தான். ஏன் இன்னைக்கு இப்படி ஆச்சு? ஏன் இவங்க இப்படி மாறினாங்க? நமக்குள்ள கேள்வி இருக்கலாம். ஏன் இந்த நிலை? ஏன் இந்த நெருக்கம் கேட்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். யோசேப்பை சகோதரங்க விட்டுட்டாங்க, கொலை செய்கிற அளவுக்கு துணிகிறாங்க. அடுத்து பார்த்தா ஒரு சகோதரனால் சொல்லப்பட்டு அடுத்த நாட்டுக்கு அவனை வித்துடுறாங்க.
ஆனால் ஆண்டவர் அவனுடைய நிலைகளை கண்ணோக்கி பார்த்து, அந்த சகோதரர்கள் அவங்கிட்ட போகிறாங்க பஞ்சகாலம் வந்து உணவுக்காக, ஆண்டவர் மன்னித்து அந்த சகோதரரால் நிறைப்படுத்தும்படிக்கான ஒரு நிலையை உண்டாக்குறார். போனவனே அந்த சகோதரர் மன்னிக்காமல் தண்டிச்சானா? வேதத்தை எடுத்து படித்து பார்ப்போம். இல்லை, மன்னித்து அவங்களுக்கு வேண்டிய உணவெல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். அவங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்குது, அன்பு கிடைக்குது. ஆண்டவருடைய அன்பு யோசேப்புக்கிட்ட இருந்தது, ஆண்டவருடைய அரவணைப்பு யோசேப்புக்கிட்ட இருந்தது, ஆண்டவருடைய நீதி அவங்கிட்ட இருந்தது, ஆண்டவருடைய நியாயம் அவங்கிட்ட இருந்தது. அதனால் அந்த சகோதரர்களால் நேசிக்க முடிஞ்சது, அந்த சகோதரர்களை அரவணைக்க முடிஞ்சது. ஆம் பிரியமானவர்களை, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அப்போல்லாம் என்ன பண்ண முடியும்? ஆண்டவரால் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும், நிலைகளை மாற்ற முடியும், எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். அதுதான் வார்த்தைகள் சொல்லுது. 1 சாமுவேல் 16:7 மனிதர் முகத்தை பார்ப்பார், ஆண்டவரோ அகத்தை பார்ப்பார். ஆம் பிரியமானவர்களை, நாம் முகத்தை பார்த்து தான் எல்லாவித காரியங்களும் ஒரு மனிதனுக்கு சரி செய்வோம். இவன் இப்படி, அவன் அப்படி, அது அப்படி, இது இப்படி, ஏழை பணக்காரன், இவன் பெருமை எல்லாம். ஆனால் ஆண்டவர் என்னத்தை பார்க்குறாரா? உள்ளத்தை பார்க்குறாரு. நீ உள்ளம் சரியாக இருக்கிறதா? நீ கடவுளை நோக்கி பார்க்குறியா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன். ஆம் பிரியமானவர்களை, அவர் கேட்குறது ஒன்று தான். மீகா 6:8 வார்த்தைகள் சொல்லுது, ஓ மானிதா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கிறாரு. உனக்கு காட்டி இருக்கிறாரு. நன்மை எது தீயது எதுன்னு காட்டி இருக்கிறாரு. அது செஞ்சால் போதும். நீ என்னை நோக்கி இன்னைக்கெல்லாம் உக்காந்துன்னு கூக்குரலிட தேவையில்லை. இன்னைக்கெல்லாம் உன் வேலை வெட்டி இல்லாமல் என்னை நோக்கி நீ மன்றாட தேவையில்லை. நல்லது எதுன்னு நான் உனக்கு காட்டியிருக்கிறேன், அதை செஞ்சால் போதுமே. நேர்மையை கடைப்பிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியாய் நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்குறாரு? அவ்வளோதாங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதில் இந்த ஒரு சில வார்த்தைகள் காரியங்களில் எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்றாரு. நீ நேர்மையாக இருந்துக்கோ, இரக்கம் கொள்றதுல பற்றோட இரு, நாட்டம் கொள்ளாதுல, கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோட நடந்து கொள்ளு. உன்னுடைய எதையும் மனிதருக்குரிய சுவாபத்தை கடவுள்கிட்ட காட்டாத, கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடு. இது போதும் கடவுள் உன்னை பார்க்கறதுக்கு. அந்த கண்கள் கூர்ந்து பார்க்குற கண்கள் இதை பார்த்து என்ன பண்ணுமா? ஆசீர்வதிக்கும், குறைகளை நிறைவாக்கும், தேவைகளை சந்திக்கும். உன் கண்ணீர்கள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா அவர் அதிசயமானவர், அவர் மிகவும் பெரியவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. கடைசியாக சொன்ன அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்க, நாம் வாழ ஆண்டவர் விரும்புகிறார். நாமும் அதன்படி வாழ்ந்து அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் அவரை நோக்கி மன்றாட போகிறோம்.
இந்த நாளிலும் நம் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்க போகிறார். சகோதரர் பரிந்து பேச இந்த வேட்காட் டிவி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வைத்து நாம் மன்றாடுவோம். முதல் கருத்தாய் கூட திருச்சபையை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திருச்சபையினுடைய தலைவர்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், அழைக்கப்பட்ட அத்தனை பணியாளர்களும் ஆசீர்வதிக்கப்படவும் அவர் பணியில் ஏற்படுற தடைகள் நீங்கவும் சகோதரர் பரிந்து பேச ஒருமனப்பட்டு திருச்சபை முழுவதுமாய் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பான தேவனே, இது வந்து நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இது வந்து நேரத்தில் ஆண்டவர் திருச்சபை வழிநடத்தி கொண்டுகிற பாப்பரசர், அவர் கீழாகிற கர்த்தினர்கள், பிஷப்கள், குருக்கள் அனைவரும் கரங்களை ஒப்படைக்கிறோம். தேவரே, நீர்தாமியங்களை அழைத்தே ஆண்டவர, உம்முடைய பணிக்காக நீர் தேர்ந்து கொண்டீர் ஆண்டவர. இந்த பணியிலே சிறப்பாக செய்யும் ஆண்டவர. இதோட உடல் பலவீனங்கள் எல்லாம் நீர் மாற்றி போட ஆண்டவர. அவர் செய்கின்ற பணிக்கு தடைகள் வராதபடிக்கு நீர் அவளை ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். அவளை வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நீர் அவளுக்கு ஆலோசனை கொடுக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர. உம்முடைய பணி இன்னும் அதிகமாக சிறப்பாகவும் செய்யும் ஆண்டவர. மக்கள் நல்ல ஒரு பிரசங்கத்தை கேட்டு மனமாற்றம் அடைய கர்த்தர் கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர. கரங்களை ஒப்படைக்கிறோம், ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர. நீர்தாமே இந்த கருத்துக்கு பதில் தந்து விட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா திருச்சபை தலைவர்கள் எல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். குருக்கள், கன்னியர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுடைய பணியில் ஏற்படுகிற தடைகள், நெருக்கங்களை எல்லாம் போக்கிருக்கிறார். நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? நன்றி 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 இயேசுவே, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அடுத்த கருத்தாய் கூட குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். குடும்பங்களில் இருக்கிற பண தேவைகள் சந்திக்கப்பட, சமாதானம் கடந்து வர, பிள்ளைப்பேறு இல்லாதவர்களுக்கு அந்த பிள்ளைப்பேறு கிடைக்கவும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கவும், படித்து வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு அந்த படிப்பில் வேலை கிடைக்கவும், இன்னமாய் குடும்பங்களில் இருக்கிற குடிப்பழக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விடுபட்டு குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறவும், பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சமாதானம் கிடைக்கவும் ஒப்பு கொடுத்து எல்லா குடும்பத்தையும் நம்மிடத்தில் கேட்கப்பட்ட கருத்துக்களுக்கு எல்லாம் ஒப்பு கொடுத்து நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அன்பான தேவனே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, குடும்பங்களை கரங்களை ஒப்படைக்கிறோம். குடும்பங்களை நீர் ஏற்படுத்தினீர் ஆண்டவர். இதோ கர்த்தாவே, குடும்பங்களுக்கு அனைத்து பிரச்சனையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். நீதாமே குடும்பத்தின் தலைவராக இருந்து வழிநடத்தணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். குடும்பங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைகளும் ஆண்டவர், இதோ கர்த்தாவே நோய்களையும் ஆண்டவர் நீர் எடுத்து போடணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எவ்வளவு குடும்பங்கள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் தவித்து கொண்டு மீதும் இறங்கொண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதோ கர்த்தாவே, குடும்பங்களை வேலை இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை நீர் மாற்றணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இதோ குடும்பங்களுக்கு அனைத்து கடன் பிரச்சனைகளும் ஆண்டவர நீர் தாமே மாற்றி போடணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. இதோ கடன் பிரச்சனை ஆண்டவர, எவ்வளவு குடும்பங்கள் இதோ அழிந்து போயிருக்கிறது ஆண்டவர. கர்த்தாவே, நீர் அந்த குடும்பங்கள் மீது மனமிறங்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. இதோ கர்த்தாவே, திருமணமாகி ஆண்டவர டைவர்ஸ் அப்ளை பண்ணி கோர்ட்டு கேசுமா நடந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் மீது மனமிறங்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. இதோ சமாதானத்தின் ஆவியானவர் அங்கே இறங்கி இதோ சமாதானமாக இருக்கத்தக்கதாக கிருபை வைக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. இதோ டைவர்ஸ் அப்ளை பண்ண ஒவ்வொரு குடும்பங்களின் மீது மனமிறங்கும் ஆண்டவர. பிரிந்து போகாதபடிக்கு ஆண்டவர நீர்தாமே அவங்களை ஒன்றிணைத்து வாழ வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவர. அப்படியாக குடும்பங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் ஆண்டவர, குடிப்பழக்கத்தினாலும் ஆண்டவர, மதுனாலும் அநேக பிரச்சனையாலும் குடும்பங்கள் அழிந்து போயிருக்கிறது ஆண்டவர. இதோ கர்த்தாவே, திருமணத்துக்கு மீறிய உறவில் இருக்கிற குடும்பங்கள் மீது மனம் இறங்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. இதோ நீர்தாமே ஒரு மனம் மாற்றத்தை கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. அன்பின் ஆவியானவர் அங்கே அசைவிடணுமாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ரத்த கோட்டைகளுக்கு பாதுகாக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. குடும்பங்களுக்கு பிள்ளைகளும் சிறு பிள்ளைகளும் நீர்தாமே ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. இதோ படித்து வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது மனமிறங்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. திருமணத்துக்காக காத்திருக்கிற மீது நீர்தாமே ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம். ஏற்ற துணியை கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர. நீர் அனைத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறவரே உமக்கு நன்றி. இந்த ஜெபத்திற்கு பதில் தந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லா குறைகளையும் ஆண்டவர் நிறைவானவர் கடந்து வந்து நிறைவுபடுத்தியிருக்கிறார். நன்றி 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 ஆண்டவர். நன்றி இயேசுவே. ஜெபங்கள் கேட்கப்பட்டதற்காய் நன்றி. விண்ணப்பங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. அடுத்த கருத்தாய் வியாதியஸ்தர்களை ஒப்பு கொடுப்போம். நம்மிடத்தில் கேட்கப்பட்ட ஜெப தேவைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். இந்த வேட்காட் டிவி வழியாய் கேட்கப்பட்ட அத்தனை கருத்துக்களையும் ஒப்பு கொடுப்போம். எல்லா நோயாளிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கவும், மரண தருவாயில் இருப்பவர்கள் இந்த வேளையிலும் கூட மருத்துவமனைகளில், அநாதை இல்லங்களில், தெருவோரங்களில், வீடுகளில், உறவுகளால் கைவிடப்பட்டவர்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். அன்பான தேவனே, இது இந்த நேரத்தில் ஆண்டவர
நோயாளிகளை கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. கொடுக்கிறோம் சுவாமி. இதோ கர்த்தாவே நீதாமே இந்த நோய்களிலிருந்து விடுதலை பெறணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் மீது மனமிரக்கமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ அவருக்குள்ளாகிற எந்த பலவீனமான பகுதியில ஆண்டவரே உடைய ஆணைப்ப அந்த கரம் இறங்கொண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பூர்ண சுகத்தை கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ யாரும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நோயாளிகள் மீது மனமிரக்கமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய இரக்கம் அவர்களை தாங்கொண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ சிறு பிள்ளைகளும் அநேக நோயினால் பாதிப்படைந்த ஆண்டவரே. இதோ மரண தருவாயில போராடி கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் தொடர்ந்துமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கல்வாரி ரத்தமானது ஒவ்வொரு நோயாளிகள் மீது இறங்கி ஒரு சுகத்தை கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறோம். விடுதலை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. சுகம் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ கர்த்தாவே இந்த நேரத்தில் ஆண்டவரே நீதாமே ஒவ்வொரு மீது மனம் இறங்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த பெட்காட்டி வழியாக யாரெல்லாம் ஜெப கருத்துக்கள் கொடுத்தார்கள் ஆண்டவரே. இதோ நோயாளிகளுக்காக சுகம் கொடுக்கணும் ஜெபிக்க கொடுத்தார்கள் கர்த்தாவே நீர் அந்த கருத்துக்களை எல்லாம் கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. நீர் பதில் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ பலவீனத்தில் நீர் பலனாக இருப்பவரே ஒவ்வொரு நோயாளிகளுக்குள்ளாக ஆண்டவரே. இதோ இந்த வேட்காட்டியில ஜபக்கு உறுப்புகள் சொன்ன ஒவ்வொருக்கும் ஆண்டவரே நீர் பலனாக இருந்து வழிநடத்தணுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த ஜபத்திற்கு பதில் தந்து விட்டு விசுவாசிக்கிறோம். இயேசு மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவர் எல்லா நோயாளிகளையும் தொட்டு இருக்கிறார். அவருடைய வல்லமை கடந்து சென்று சுகம் கிடைத்திருக்கிறது. விசுவாசத்தோடு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி உம்முடைய சுகத்திற்காய் ஆண்டவரே, உம்முடைய தொடுதலுக்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. அடுத்த கருத்தாய் கூட இந்த வேட்காட் டிவியில் பணி செய்கிற அத்தனை குடும்பத்தையும் ஒப்பு கொடுப்போம். பணியாளர்களை ஒப்பு கொடுப்போம். இன்னுமாய் கூட எந்தெந்த கருத்துக்காய் வேறு எந்தெந்த தனிப்பட்ட கருத்துக்களுக்காய் நம்மிடத்தில் ஜெபத்தில் கேட்டார்களோ அத்தனை கருத்துக்களையும் ஒப்பு கொடுப்போம். அத்தனை தேவைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படிக்காக இளம் பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். படிக்கிற பிள்ளைகள் தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அத்தேர்வில் வெற்றி பெற வேண்டுமாய் கூட வேண்டியிருக்கிற அத்தனை கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். அன்பான தேவனே, இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரை இதோ பெட்காட் டிவி வழியாக கேட்ட அனைத்து ஜெப கருத்துக்களுக்கும் ஆண்டவரை இதோ இந்த பெட்காட் டிவியில் பணி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் ஆண்டவர் அவர் குடும்பங்களையும் நீர் சந்திக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இதோ அவருடைய பலவீனங்களை நீர் துணையாக இருந்து வழிநடத்தணுமாய் ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இதோ இந்த பெட்காட் டிவியில் ஒரு குடும்பங்களுக்கு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே நீ மனம் இறங்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அனைத்து தேவைகளையும் நீர் சந்திக்க போவதற்காக நன்றி ஆண்டவரை. இதோ அநேக பிள்ளைகளை கரங்களை ஒப்படைக்கிறோம். வாலிப பிள்ளைகளை கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை. படிக்கின்ற பிள்ளைகளை கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் கர்த்தாவே கரங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தாவே படித்த படிப்பினை ஞாபகத்தோடு எக்ஸாம் எழுதுகின்ற ஒரு கிருபை வைக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அந்த எக்ஸாமை குறித்து பயம் வராதபடிக்கு தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாக்கணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இதோ கர்த்தாவே மனிதனோ முகத்தை பார்க்க படுத்தியதவனோ உள்ளத்தின் ஆழத்தை பார்க்கிறவர் ஆண்டவரை. இதோ எங்களுக்குள்ளாகிற அனைத்து இயக்கங்களும் ஆண்டவரை அனைத்து கருத்துக்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். நீதாமே அனைத்திற்கும் பதில் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. நாங்கள் கேட்பதற்கு நினைப்பதற்கு மேலாக தருகின்ற தெய்வம் ஆண்டவரை. உம்முடைய நாமத்தினால அனைத்து ஜெப கருத்துக்களும் ஆண்டவரை பதில் தந்து விட்டு விசுவாசிக்கிறோம். இயேசு உம்முடைய நாமத்தினால கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். எல்லா கருத்துக்களையும் ஆண்டவரிடத்தில் வைத்த எல்லா கருத்துக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் நாம் கேட்காத எல்லா தேவைகளையும் சந்தித்திருக்கிறார். இதை கண்ணோக்கி பார்க்கிற எல்லா குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி என்று சொல்லுவோமா? ஆண்டவரே நன்றி, எங்கள் விண்ணப்பங்களை கேட்டதற்காய், எங்கள் கண்ணீரை நீர் காண்கிறவராய் இருந்த ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார்.